love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி சாப்டர் 8. இது வரைக்கும் எஸ்டி பற்றி நிறைய பார்த்தாச்சு. என்னென்ன பார்த்தோன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கலாமா? அதான் குவிக் ரீகேப். எனக்கு தெரிஞ்சு எக்ஸாமுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இங்கே போட்டிருக்கேன். அதனால தான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இம்பார்ட்டண்ட்டாகவும் இருக்கும். என்ன போட்டிருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போமா? லெட்ஸ் டேக் எ டீப் டைவ். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போது S3 குவிக் ரீகேப். அதாவது இந்த S3 இதற்கு முடித்தோம் பார்த்தீங்களா, என்னென்ன பார்த்தோன்னு சொல்லிட்டு ஓட்டி பார்த்துடலாமா? இந்த லெக்சர் முக்கியம் தான் நான் நினச்சேன். ஏன்னா இப்போ என்ன தான் படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன். அதனால ஒரு வீடியோ போட்டேன் நான். ஸோ லெட்ஸ் அது என்ன தான் இருக்குன்னு சொல்லி பார்ப்போமே. இப்போ S3னா ஃபஸ்ட்டு என்னங்க? சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ். அந்த S3 வந்து ஒரு ஆப்ஜெக்ட் பேஸ். ஓகே, 0 to 5 TB நீங்கள் பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் ஃபைல் பேஸ். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டேட்டா பேஸ்லாம் பண்ண முடியாது, அதெல்லாம் வேறு EC2 EBS EFSன்னு சொல்லிட்டு போகும். ஓகே, இது வந்து S3ல் அது பண்ண முடியாது. இந்த 0 to 5 TBA வந்து virtually unlimited. ஓகே, இது ஃபஸ்ட்டு கான்செப்ட் பார்த்தோமா. பக்கெட்லாம் க்ரியேட் பண்ணோமா, ஆப்ஜெக்ட்லாம் ஏற்றினோமா, இதெல்லாம் பண்ணோமா. ஓகே, ஃபைன். அடுத்தது ஃபைல்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் பக்கெட்ஸு. அந்த பக்கெட்ஸ்னால் பெருசாக பயந்துடாதீங்க. பக்கெட்ஸ்னால் இஸ் நத்திங் பட் அ ஃபோல்டர். அது எல்லாத்துக்கும் ஒரு ப்ரீஃபிக்ஸு. உங்கள் பக்கெட் நேமு, அதுக்கப்புறம் அது உள்ளுக்குள்ளே போடலாம். அந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக்கெட் நேம்லாம் வந்து ஒரு மாதிரி யூனிக்காக தான் இருக்கும். இட்ஸ் யூனிவர்சல் நேம் ஸ்பேஸ். ஸோ உங்கள் HTTPS பிகாஸ் இது எல்லாமே செக்யூர்டு. அதுக்கப்புறம் உங்கள் பக்கெட் நேமு அந்த s3.region.aws amazon aws.com / இப்போ நான் பிரசன்னா அப்படின்னு சொல்லி போகிறேன். பிரசன்னா ஒரு டாக்குமெண்ட் போடுறேன், பிரசன்னா ஒரு இமேஜ் பண்ணலாம், பிரசன்னா.டாக்குமெண்ட்டு பிரசன்னா.இமேஜ். ஒவ்வொரு இமேஜும் நீங்கள் அப்லோட் பண்ணி முடிக்கும்போது உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக 200 கோடு ஒன்று வரும். சரியா? அந்த 200 கோடு தான் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? கீ, வேல்யூ, வெர்ஷன் ஐடி, மெட்டா டேட்டா. கீனா வந்து உங்கள் என்ன ஆப்ஜெக்ட் போடுறீங்க அதில் என்ன இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட் நேம் வந்து கீ. வேல்யூ வந்து அதில் என்ன, இமேஜ்னா இமேஜ் அந்த மாதிரி. அதில் என்ன வெர்ஷன் ஐடி, வெர்ஷன் ஐடினா என்ன, பேக்கப்ல என்னன்னு சொல்லி பார்த்தோம். அது எதுக்காக பண்ணணும்னு சொல்லி கூட பார்த்தோம். மெட்டா டேட்டானா அந்த டேட்டாவோட டேட்டா தான் வந்து மெட்டா டேட்டா. இப்போது அந்த பக்கெட்டை நீங்கள் செக்யூர் பண்ணால் பக்கெட் பாலிசின்னு இருக்குது. அந்த பக்கெட் பாலிசி வந்து அந்த என்டையர் பக்கெட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். பக்கெட் யூஸ்வலாக வந்து ப்ரைவேட் பை டிஃபால்ட்டுங்க. ஓகே, நிறைய விஷயம் நடந்துச்சு, ஹேக் பண்ணாங்க, அதெல்லாம் பண்ணாங்க, நிறைய விஷயம் நடந்துச்சு. ஸோ முன்னாடி வந்து எனக்கு தெரிஞ்ச முன்னாடி பப்ளிக் போடுதான்னு நினைக்கிறேன், அப்புறம் ப்ரைவேட்டாக மாற்றிட்டாங்க. அது நம்ம தான் வந்து பப்ளிக்காக மாற்றணும், ஸ்பெசிஃபை பண்ணணும். அதுவும் நம்ம பண்ணோம். அதுக்கப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ணது வந்து ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் ஒன்று இருக்குது. அதை வச்சு இண்டிவிஜுவலாக கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த 200 கூட நம்ம பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பக்கெட் பாலிசி சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாட்டிக் வெப்சைட் பண்ணுவோம். S3 இருக்குது பார்த்தீங்களா, S3ல வந்து உங்களால் ஸ்டாட்டிக் வெப்சைட் தான் பண்ண முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டாட்டிக் டைனமிக் கிடையாது. ஸ்டாட்டிக்னா என்ன, டைனமிக் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டாட்டிக்னா சிம்பிளாக வந்து ஒரு இமேஜ் ஸ்டாண்ட் அலோனு, பெரிய மாறுதல் இல்லாமல் ரொம்ப ஸ்டாண்ட் அலோனாக இருக்கிறது பேர் தான் வந்து ஸ்டாட்டிக். டைனமிக்னா உங்கள் காமர்ஸ் சைட்டு, ஒரு கிரிக்கெட் சைட்டு, இல்லை ஃபுட்பால் சைட்டு, இந்த மாதிரி நிறைய மாறுது, டைனமிக்காக மாறுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து டைனமிக். ஸோ S3 வந்து ஒன்லி ஸ்டாட்டிக் வெப்சைட். S3 வந்து ஆட்டோமேட்டிக் ஸ்கேலிங்க. ஓகேவா? இப்போ S3ல வந்து வெர்ஷன்ஸ் பார்த்தோம், பேக்கப் பார்த்தோம். அந்த வெர்ஷன் பண்ணும்போது என்ன சொன்னோம்? ஒன்ஸ் வெர்ஷன் பண்ணியாச்சுன்னா யூ கேனாட் டிசேபிள் பட் ஒன்லி சஸ்பெண்டட். லைஃப் சைக்கிள் ரூல் பார்த்தோம். ஓகே, ஸ்டாண்டர்ட்லேருந்து இன்ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்சஸ், இன்ஃப்ரீக்வெண்ட் வந்து கிளேசியரு, அப்புறம் வந்து சப்போர்ட்ஸ் MFA மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், அதையும் பார்த்தோம் நம்ம. ஸ்டோரேஜ் கிளாஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம். அந்த ஸ்டோரேஜ் கிளாஸ் நிறையா இருக்குது. S3ல ஸ்டாண்டர்டும் ஒன்று இருக்குது, கொஞ்சம் காஸ்ட்லி. அப்புறம் இன்ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்சஸ் இருக்குது. அப்புறம் ஒன் ஜோன் இன்ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்சஸ் இருக்குது. அந்த ஒன் ஜோன் இன்ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்சஸில் மட்டும்தான் அவைலபிலிட்டி ஜோன் வந்து 1, அதில் மட்டும்தான் அவைலபிலிட்டி வந்து 99.5, மிச்சம் எல்லாத்துமே 99.99, டியூரபிலிட்டி வந்து 99.119. இது ஞாபகம் இருக்குது, அது பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்டெலிஜென்ட் டியர்னு இருக்குது. அப்புறம் கிளேசியர் இருக்குது. அந்த கிளேசியர்லேயே வந்து 3 இருக்குது. ஓகே, ஒன்று டீப் ஆர்கைவ், அப்புறம் வந்து ஃப்ளெக்சிபிள் கிளேசியரு, அந்த மாதிரி இருக்குது. அந்த டீப் ஆர்கைவ் வந்து 12 to 48 hours ஆகும் எடுக்கிறதுக்கு. அந்த காஸ்ட்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்தோம் நம்ம, ஞாபகம் இருக்கா? இப்போ அடுத்ததுக்கு போவோம். அதுக்கப்புறம் வந்து பேசிக்காக அந்த லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட்டில் எப்படி ஆட்டோமேட் பண்ணுறது, எப்படி வந்து ஸ்டாண்டர்ட்லேருந்து இன்ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்சஸுக்கு போகிறது, எப்படி வந்து அங்கேருந்து வந்து கிளேசியருக்கு போகிறது, அந்த 180 days 60 days அந்த கான்செப்ட்லாம் பார்த்தோம். இது வந்து வெர்ஷனோட எனேபிள் பண்ணலாம்னு கூட பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? அந்த புழு மெத்தடாலஜி, வேர்ம் மெத்தடாலஜி ஞாபகம் இருக்கா? ரைட் ஒன்ஸ் ரீட் மெனி, லாக் பண்ணிடலாம். அந்த லாக் பண்ணதுல நம்ம என்ன பார்த்தோம்? இதுலேயே வந்து இங்கே மட்டும் கிடையாதுடா, அந்த ஆப்ஜெக்ட் லாக் வந்து இங்கே வந்து பேசிக்காக வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட்லேயும் பண்ணலாம், பக்கெட்லேயும் பண்ணலாம்,
இந்த ஆப்ஜெக்ட் லாக் வந்து 2 மோடில் வருது, கவர்னன்ஸ் மோடில் வருது, கம்ப்ளைண்ட்ஸில் வருது. அது நம்ம என்ன சொன்னோம், கவர்னன்ஸ் வந்து கவர்ன் பண்ணுறவங்க, அது யார் கவர்ன் பண்ணுறவங்க யார் வேணாலும் மாறலாம். இப்போ ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்தா அது மாறலாம். ஆனால் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து உலக அளவில் சேம் கம்ப்ளைண்ட்ஸை ஃபாலோ பண்ணி ஆகணும். அதாவது உலக அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட் சிக்னல் நின்றே ஆகணும். ஓகே, க்ரீன் சிக்னல்லாம் போகணும். மாற்றி பண்ணிங்கன்னா ஆக்சிடென்ட் தான். ஸோ கம்ப்ளைண்ட்ஸில் வந்து ரூட் ஆக்சஸ், அந்த நம்ம ரூட் ஆக்சஸ் வச்சு தான் அந்த AWS இதுக்கு இங்கே நம்ம க்ரியேட்டே பண்ணோம். அந்த ரூட் ஆக்சஸ் இமெயில் வச்சு கூட அவங்களால கூட வந்து ஒன்றும் பண்ண முடியாது, அவங்களால கூட மாற்ற முடியாது. இது நம்ம பார்த்தோம், இதே எக்ஸாம்பிள் தான் சொன்னோம் நம்ம. கிளேசியர் வால்ட் லாக், அந்த கிளேசியர் நம்ம வால்ட் லாக் வச்சு பண்ணலாம், சேம் கான்செப்ட் தான். ஓகே, அதுக்கப்புறம் என்கிரிப்ஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தோம், அந்த HTTPS பார்த்தோம், TLS பார்த்தோம். அதுக்கப்புறம் S3ல வந்து கீ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ், S3 இருக்குது, கிளைண்ட் கிவன் கீஸ் இருக்குது, கஸ்டமர் ப்ரொவைடட் கீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் என்கிரிப்ஷன் வித் பக்கெட் பாலிசி இருக்குது. சரியா, இதெல்லாமே இருக்குது. 256 பைட்ஸ் பிட்டு பார்த்தோம் நம்ம. பக்கெட் நேமில் நம்ம பார்த்தோம். பக்கெட் நேம் இந்த புட்டு வந்து 3500 ரிக்வெஸ்ட் பர் செகண்டு, கெட்டு வந்து 5500. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரீஃபிக்ஸு. ஸோ ஒரு ப்ரீஃபிக்ஸ்னா 5500, 2னா 11000, 4னா 22000, அதை பார்த்தோம் நம்ம. அதுக்கப்புறம் மல்டி லோடு இந்த KMS இருக்குது. இந்த KMS இந்த கீ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸில் வந்து அப்லோடும் டவுன்லோடும் KMS கோட்டா இருக்கும். KMSல கோட்டாவை இன்க்ரீஸ் பண்ண ரிக்வெஸ்ட் பண்ண முடியாது, ப்ரீ பேக்கேஜாக வரும். 5500, 10000, 30000. ஓகே, இவ்வளோ தான் ரிக்வெஸ்ட் பர் செகண்டு, அதுக்கு மேலே கிடையாது. இது ஒரு கோட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியாது, அந்த ப்ரீஃபிக்ஸ் மாதிரி பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அந்த மல்டி அப்லோட் இருக்குது, மல்டி டவுன்லோட் இருக்குது. அந்த மல்டி அப்லோட் ஞாபகம் இருக்கா, அந்த மெகா அப்லோடுன்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு சாஃப்ட்வேர் இருந்தது, பைசா கொடுத்து வாங்கணும், மந்த்லி ஃபீஸு இல்லை இயர்லி ஃபீஸ் சொல்லிட்டு வாங்கணும். சாதாரணமாக 250 GB நல்ல DVD குவாலிட்டி படத்தெல்லாம் டக்குன்னு டவுன்லோட் பண்ணியிருந்தோம், 5 நிமிஷத்தில் பண்ணியிருந்தோம். அது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த படத்தை அந்த 250 GB ஒரு 10 பிரிச்சுடுவாங்க. 25 GB ஒன்றும் பெரிய விஷயமே, நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் டக்குன்னு வந்துடும். அதை அப்லோட் பண்ணிவிடுவாங்க, ஒரு அல்காரிதம் வச்சு அது எல்லாமே சேர்த்துருவாங்க. இல்லாட்டி வந்து யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் தப்பு பண்ணால் யோசிச்சு பாருங்களேன், படத்தோட கிளைமேக்ஸ் ஃபஸ்ட்டே வந்துடும், அப்புறம் படத்தோட இன்ட்ரடக்ஷன் வந்து நடுப்புற வரும். இதெல்லாம் படத்தை பார்க்குற மாதிரி இருக்குமா? ஸோ அதனால் வந்து ஒரு இன்டெலிஜென்ட் ஹேஷ் அல்காரிதம் வச்சு எது ஃபஸ்ட்டு பார்ட்டு எது செகண்ட் பார்ட்டுன்னு சொல்லிட்டு க்ளீனாக வந்து அதெல்லாம் இது பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தான் டவுன்லோட்லேயும். இப்போ டவுன்லோடில் வந்து பைட் ரேஞ்ச் கூட ஸ்பெசிஃபை பண்ணலாம். அந்த பைட் ரேஞ்சில் வந்து என்னென்னா, ஏதாவது ஒரு பர்டிகுலர் பார்ட் தொலைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பர்டிகுலர் பைட் தான் தொலைஞ்சது. அதாவது வந்து 10 பார்ட்டில் வந்து 9th பார்ட் தொலைஞ்சிச்சுன்னா 9th பார்ட் தான் தொலைஞ்சிச்சு, அது திரும்பி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா இது இருக்குது. இதெல்லாம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன், எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது, எப்படி இன்னும் ஸ்பீடப் பண்ணுறதுன்னு சொல்கிறது தான் வந்து இதெல்லாம் வருது. இதுவும் நம்ம பார்த்தோம். சரியா, வழக்கம் போல் ஏதாவது கேள்வி இருந்தால் உங்களுக்கு எங்கே கேட்கணும்னு சொல்லி தெரியும். இந்த லெக்சரை வந்து லேபு கிடையாது, கன்சோல் கிடையாது. இது வரைக்கும் S3 முடிச்சிட்டோங்க. S3 வந்து ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் எக்ஸாமுக்கு 5 to 7%ங்க. சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அசோசியேட், அதான் ஃபஸ்ட்டு மைல் கல். அது நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்கியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு 5 to 7% தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து EC2ன்னு ஒன்று இறங்க போகிறோம். EC2 வந்து ரொம்ப முக்கியங்க, எலாஸ்டிக் கம்ப்யூட் க்ளவுடுன்னு சொல்லிட்டு. அந்த EC2 நல்லா தெரிஞ்சுன்னா 50%. அதுக்கப்புறம் ஆர்கிடெக்ட்னா வந்து எப்படின்னா, எல்லா விஷயங்களும் தெரியணும். அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துலேயும் கை வைக்க முடியாது, பட் ஓவராலாக தெரிஞ்சு அந்தந்த இடத்துல டீப் டைவ் எடுக்கணும். இப்போ சில சமயம் வந்து AWS க்ளூன்பாங்க. AWS க்ளூக்குனே ஒரு நிறைய டெவலப்பர்ஸ்க்கு நிறைய பைசா இருக்குது, நிறைய ஜாப் இருக்குது, ஸ்பைஸ் பார்க் இருக்குது, பிக் டேட்டா இருக்குது, கினிசிஸ் இருக்குது, டேட்டா பேஸ்லேயே இருக்குது. எடுக்க இது ஓஷனுங்க, வந்துக்கிட்டே இருக்குங்க. அதாங்க அமேசான். அதனால தான் அங்கே இருக்கான். இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம், பொறுமையாக பார்ப்போம், கற்றுப்போம். ஓகே, கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். வழக்கம் போல் உங்களுக்கு தான் கேளுங்க, தாராளமாக கேளுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. S3 குவிக் ரீக்கை பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன், பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிக்காட்டி ஒரு திட்டுங்க கமெண்ட்டில், இல்லை என்ன மாற்றணும்னு சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன். எதனா ஹெல்ப் பண்ணால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். வழக்கம் போல் 2 பேரை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு, இன்னொன்று என் மனைவி ஜெயஸ்ரீ, என் ஆசைக்கு உறுதுணையாக இருக்க துணி அவங்க தான். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி.